இப்படி முதல்ல டோக்கன் பேக்கெட்ல போயிட்டு அந்த மேரா எக்ஸைட் ரெஜிஸ்ட்ரி அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை எப்படி போய் பார்க்கணும்? இதுதான் எல்லாருக்கும் உள்ள ஃபர்ஸ்ட் கேள்வி. ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே மேரா எக்ஸ் டாட் மீ அப்படிங்கிற அந்த லிங்க் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்கை நான் உங்களுக்கு அனுப்புன முதல்ல காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிட்டு யூ ஹாவ் டு வரேன். எங்க இருக்கு? எஸ், சார் உங்க வாய்ஸ் டிஸ்கவர் பிரேக் அப்படிங்கிற ஆச்சு. வாய்ஸ் பிரேக் வாய்ஸ் ஆகுதா? பிரேக் ஆகி வருது. ப்ராபப்ளி நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு, வேற வழி இல்லையே, கரெக்ட் வேற இல்லையே. ஓகே, ஸோ நம்ம டிஸ்கவர் போகணும். டிஸ்கவர்ல டாப் இந்த இந்த இடத்துல நீங்க போகணும். இந்த மேராக்ஸ் அப்படிங்கிற லிங்கை நீங்க இந்த டிஆப் இடத்துல பேஸ்ட். நான் கொடுத்த நிறைய பேர் அப்படியே டச் பண்றீங்க. டச் பண்ணி முடிச்ச உடனே அது நேரம் போகும், ப்ராம்ப்ட் போகும். உங்களுக்கு டோக்கன் பேக்கெட்டோட சரியா மெர்ஜ் ஆகாது, இல்லை கனெக்ட் ஆகாது. அந்த இஷ்யூஸ்க்கு ஸோ அதுக்கு தான் நாங்கள் என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, முதல்ல டோக்கன் பேக்கெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நான் கொடுத்த லிங்கை முதல்ல பிடிச்சிட்டு காப்பி பண்ணணும். அதை கொண்டு வந்து டோக்கன் பேக்கெட் ஆப் ஓபன் பண்றதுல டிஸ்கவர் அப்படிங்கிற ஆப்ஷன்ல போயிட்டு மேலே அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். இதுதான் the process of pasting the proper mesh link. ஸோ உள்ள உள்ள போறீங்க, டைப் பண்ணிட்டீங்க, முடிஞ்சு போச்சு அப்படின்னா டிஸ்கவர் போயிட்டு ஃபேவரட்ஸ். ஆக்சுவலாக நான் ஃபேவரட்ஸில் போட்டு வச்சிருக்கேன், அதனால நான் ஃபர்ஸ்ட் டைம் போறவங்க உங்களுக்கு ப்ளூ லிங்க் கிடைச்சிரும். அந்த ப்ளூ லிங்கை வச்சு நீங்க உள்ள போய்க்கலாம். ஸோ இப்போ நான் மேராக்ஸ்ல கனெக்ட் பண்றேன். இப்போ முக்கியமான தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த மாதிரி நிறைய பேருக்கு வரும். என்ன அர்த்தம்? யூ ஆர் யூசிங் ஏர்டெல் இல்லைன்னா வோடோஃபோன் நெட்வொர்க், தட் இஸ் த இஷ்யூ. இது ஏன் அப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏர்டெல் அண்ட் வோடோஃபோன் நெட்வொர்க் ஒரு சைட், ஒரு டேஞ்சரஸ் சைட் அப்படின்னு. ஸோ அதனால பேருக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்க வீட்டுல பிஎஸ்என்எல்லோ அல்லது வந்து ஒரு வேற ஒரு நெட்வொர்க் ஜியோவோ இருந்துச்சுனாக்கா, நீங்க அந்த மொபைல்ல ஹாட்ஸ்பாட் ஓபன் பண்ணிட்டு இந்த மொபைலை நீங்க வைஃபை கனெக்ட் பண்ணி நீங்க அதை உள்ள போய் அழகா வேலை செய்யலாம். இல்ல சார், என்கிட்ட வீட்டுல வந்து வேற எந்த நெட்வொர்க்கும் இல்லை, எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே வோடோஃபோன் இல்லை ஏர்டெல் தான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ற பட்சத்தில் யூ கேன் யூஸ் விபிஎன். விபிஎன் சொன்னாக்கா பெஸ்ட் விபிஎன் அப்படின்னா இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் புரோட்டான் விபிஎன் நல்லா இருக்கு. நீங்க உங்களுடைய பிளே ஸ்டோர்ல போயிட்டு புரோட்டான் விபிஎன் அப்படிங்கிறத நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுல வந்து உங்களுக்கு ஃப்ரீயா ஜாயின் பண்ணலாம். மீன்ஸ் தட் ஃப்ரீயா நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். யூ கேன் ஜாயின் அஸ் எ கெஸ்டாவும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்க அங்க போய் கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க உள்ள போகலாம். இப்போ நான் உள்ள போறேன் பாருங்க, ஒரு நிமிஷம் திருப்பி உள்ள போறேன். கோ பேக். இந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டினியூ ஆக்சஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ உள்ள போகுது பாருங்க. முதல்ல போகல, இப்போ போகுது. ஏன்னா முதல்ல ஏர்டெல்ல இருந்தேன், இப்போ நவ் ஜியோ ஃபைபர்ல கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ உள்ள போயிருக்கு. இப்போ நம்ம உள்ள போயிட்டோம். உள்ள போனதுக்கு அப்புறம் யூ ஹவ் டு கனெக்ட் யுவர் வேலட். இப்போ நான் ஏற்கனவே கனெக்ட் பண்ணதுனால உங்களுக்கு இங்க காட்டுது. ஆக்சுவலா அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அங்க கனெக்ட்னு இருக்கும். ஸோ யூ ஹவ் டு கனெக்ட் யுவர் வேலட் ஃபர்ஸ்ட். எந்த வேலட்டை கனெக்ட் பண்ணணும்? இப்போ ஒரு முக்கியமான கேள்வி இங்க வருது. சார், நான் ஒரே மொபைல்ல 3 ஐடி வச்சிருக்கேன். 3 இல்ல, 1க்கு மேற்பட்ட ஐடி வச்சுக்குவோமே. இப்போ நான் எந்த ஐடியா கனெக்ட் பண்ணணும்? நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். உங்க மொபைல்ல எந்த வேலட்டை நீங்க பிக்னஸ்க்கும் பழைய பிக்னஸ்க்கும் கனெக்ட் பண்ணீங்களோ அந்த வேலட்டை முதல்ல கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணிட்டீங்க. ஒவ்வொரு
ஒரே வேலட்ல இப்போ 3 ஐடி வச்சிருக்கீங்கன்னாக்கா 3 ஐடியும் நீங்க ஒவ்வொரு வேலட்டா கனெக்ட் பண்ணி தான் பண்ணணும். இங்க இந்த இடத்துல ஒரு வேலட்டை மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். யூ டோன்ட் ஹேவ் அன் ஆப்ஷன் ஆஃப் கனெக்டிங் மல்டிபிள் வேலட்ஸ். ஸோ ஒவ்வொரு வேலட்டா கனெக்ட் பண்ணி உங்க ஜாபை முடிச்சுக்கோங்க. இதுதான் சொல்ல வந்த விஷயம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சார் பண்ணணும்? இந்த ஒரு 3 லைன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த டாப்ல 3 லைன்ஸ் இருக்கு. அந்த 3 லைன்ஸை டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். இதுல யூ ஹாவ் டு கிளிக் ரைட் ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ரைட் ரெஜிஸ்ட்ரி கிளிக் பண்ணுங்க. ரைட் ரெஜிஸ்ட்ரி கிளிக் பண்ணிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு என்ன கார்டு, இப்போ நான் இதெல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஆக்சுவலா இது வந்து வாட்ச் வேலட்ல இருக்கு, அதனால உங்களுக்கு இது காட்டாது, அதை விட்டுருங்க. பட் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் தான் கிடைக்கும். இதுல என்னென்ன இருக்கு பாத்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஃபோன் நம்பர். ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது பொதுவா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிசினஸ்ல கனெக்ட் பண்ணும்போது நம்ம எந்த ஒரு டீட்டெயில்ஸும் கொடுக்கல. we are given only the wallet and we are connected with the wallet. ஸோ நம்ம இது வரைக்கும் பிசினஸ்காரவங்களுக்கு எந்த ஒரு ஃபோன் நம்பரும் கொடுக்கல, எந்த ஒரு இமெயில் ஐடியும் கொடுக்கல, எந்த ஒரு டெலகிராம் ஐடியும் கொடுக்கல. அதனால இந்த ஆப்ஷன் நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த நம்பர் வேணா கொடுக்கலாம், எந்த இமெயில் ஐடி வேணா கொடுக்கலாம், எந்த டெலகிராம் யூசர் நேம் வேணா கொடுத்துக்கலாம். பட் அது அக்சஸ்ல இருக்கணும். அக்சஸ்னாக்க இவங்க ஏதாவது டவுட் இருக்கு, உங்களுக்கு திருப்பி மெசேஜ் அனுப்பணும், உங்ககிட்ட இருந்து வேற ஏதாவது விவரங்கள் வேணும் அப்படின்னு சொன்னாக்க யூ ஷுட் பி அவைலபிள் ஆன் த கான்டாக்ட் நம்பர். இப்போ நீங்க ஃபோன் நம்பர் போட்டிருக்கோம். ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது உங்க இந்தியாவில் இருந்தால் +91 போட்டுட்டு உங்களுடைய 10 டிஜிட் மொபைல் நம்பரை போட்டுக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அதுல ஒரு டவுட் ஒருத்தர் கேட்டார், சார் +91 போட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு 5 நம்பர் போட்டுட்டு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு 5 நம்பர் போடணுமா, இல்ல தொடர்ந்து டைப் பண்ணலாமா? இது நீங்க எப்படி வேணா பண்ணிக்கோங்க, பட் அங்க நம்பர் சரியா இருக்கணும். +91 ஸ்பேஸ் விட்டு 5 நம்பர், ஸ்பேஸ் விட்டு 5 நம்பர் போட்டாலும் ஓகே. சார் வாய்ஸ் ஒண்ணுமே கேட்கலையே சார். கேக்குது, வாய்ஸ் கேட்கலையா? சார் கிளியரா தான் இருக்கு, கிளியரா தான் இருக்கு. தேங்க்யூ. ஸோ +91 போட்டுட்டு நீங்க ஸ்பேஸே விடாம டோட்டலா நான் அந்த 12 நம்பரையும் போட்டுறேன். ஏன்னா 10 நம்பருங்கிறது மொபைல் நம்பர், +91 அப்படிங்கிறது அந்த எக்ஸ்ட்ரா 2 நம்பர்ஸ் பிளஸ் இது எல்லாமே சேர்த்து நான் ஸ்பேஸே இல்லாம போடலாமான்னா போடுங்க. அதான் பெஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ நீங்க உங்களுடைய ஃபோன் நம்பரை போட்டாச்சு. நெக்ஸ்ட் இமெயில் ஐடி. இமெயில் ஐடியை பொறுத்த வரைக்கும் தப்பும் தவறும் திருத்தங்கள் இல்லாமல் கரெக்டா போடுங்க. அது ஜிமெயிலா இருக்கலாம், ரெட்டிட் மெயிலா இருக்கலாம், உங்க பர்சனல் மெயிலா இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க எந்த மெயில் வேணா கொடுக்கலாம், பட் அந்த மெயில் உங்களுக்கு மெயில் வந்தா நீங்க அக்சசபிளா இருக்கணும். ஸோ அதனால ரெண்டாவது நீங்க இமெயில் ஐடி போட்டாச்சு. மூணாவது டெலகிராம். இந்த டெலகிராம்ல நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு, சார் எனக்கு டெலகிராமே இல்லையே, நான் என்ன பண்ணணும்? இது இன்னைக்கு ஒரு சொல்யூஷன் மிஸ்டர் பாலசுப்ரமணியம் சாருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாயிலாக. ஏன்னா அவர் அந்த கேள்வியை மிஸ்டர் பிராட்பிட் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணதை கேட்கும்போது அவர் ரொம்ப தெளிவா என்ன சொல்லியிருக்காருன்னா, யூ கேன் யூஸ் த டெலிஃபோன் நம்பர். உங்ககிட்ட டெலகிராமே கிடையாது, டெலகிராம் அப்படிங்கிற ஆப்ஷனே இல்லை, சில ஊர்களில் டெலகிராமே யூஸ் ஆக முடியாது, பிகாஸ் இட் இஸ் ஆல்ரெடி பர்ன்ட் இன் சம் கண்ட்ரீஸ். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க அந்த இடத்துல யூ கேன் யூஸ் த மொபைல் நம்பர்ஸ். அப்ப எனக்கு டெலகிராமே எனக்கு வேண்டாம் சார், எனக்கு டெலகிராம் பிடிக்காது, நான் டெலகிராம் யூஸ் பண்ண போறதே கிடையாதுங்கிறவங்க யூ கேன் கிவ் த மொபைல் நம்பர் தேர். எங்க இந்த இடத்துல யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல மறுபடியும் +91 போட்டு உங்க மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. நாலாவது வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்பும் அதே மாதிரி +91 நான் சொல்றேன், இந்தியாவில் இருக்கிறனால +91 சொல்றேன். ரகு பொறுத்த வரைக்கும் அவரு பிரான்ஸ்ல இருக்காருன்னா பிரான்ஸோடைய கோடு போடணும். அது மாதிரி யார் யார் எந்தெந்த ஊர்ல இருக்கீங்களோ, மலேசியாவில் இருக்கிறவங்க மலேசியன் கோடு போட்டுக்கோங்க. பட் த மொபைல் நம்பர் ஷுட் பி வித் கண்ட்ரி கோட். அது எல்லாத்துலயும் ஃபோன் நம்பர்லயும் சரி, வாட்ஸ்அப் நம்பர்லயும் சரி. இன்ஃபேக்ட் இஃப் யூ ஆர் கோயிங் டு யூஸ் டெலகிராம்ல கூட நான் மொபைல் நம்பர் தான் சார் போட போறேன் நீங்க ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா அங்கேயும் நீங்க கண்ட்ரி கோட் தான் போடணும், கண்ட்ரி கோட் போட்டு தான் போடணும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் முடிச்சிட்டீங்கன்னாக்கா நீங்க வந்து இந்த இடத்துல யூ ஹவ் டு எல்லாம் 1க்கு 4 முறை தப்பு இல்லாம பண்ணிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க.
இதுக்கு தான் நான் ஒரு சஜஷன் சொன்னேன். என்னன்னு சொன்னேன்னா, எல்லா மொபைல்லையும் நோட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த நோட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல எல்லாமே டைப் பண்ணிக்கோங்க. அங்கேயே எல்லாத்தையும் திருத்தங்கள்லாம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு அந்த காப்பி அண்ட் இங்க பேஸ்ட், காப்பி பேஸ்ட் அப்படின்னு சொல்லி 4 காப்பி 4 பேஸ்ட் பண்ண போறீங்க. அவ்வளவுதான். பண்ணிட்டு சப்மிட் இன்ஃபர்மேஷன். இந்த சப்மிட் இன்ஃபர்மேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்க வேலை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது ஆப்ஷன். இது கம்ப்ளீட் ஆனா எப்படி வரும்? இப்ப நம்ம கொடுத்த டேட்டாலாம் உள்ள போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம எப்படி சார் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு நமக்கு தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருங்க நான் வந்து வாட்ச் வேலட்ல இருந்து வெளியே வந்துட்டு ஐ வில் கோ லைவ். லைவ் இப்ப தெரியுதா? ஸோ நவ் இட் இஸ் கனெக்டட். நவ் இட் இஸ் கனெக்டட். நான் ஏற்கனவே இதை ஃபில்அப் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால நான் மறுபடியும் அந்த 3 லைன்ஸை டச் பண்றேன். லாஸ்ட்ல டச் பண்ணிட்டு ரைட் ரெஜிஸ்டருக்கு போறேன். ரைட் ரெஜிஸ்டர் போய் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி இட் இஸ் ஃபில்டு, எல்லாமே ஃபில்டு இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க ஏன் தைரியமா காட்டுறேனாக்கா அங்க நிறைய ஸ்டார்ஸ் இருக்கு. ஸோ நான் எந்த நம்பரை போட்டிருக்கேன், எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன், எந்த இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. எனக்கு மட்டும் தான் தெரியும். இன்ஃபேக்ட் எனக்கும் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஸோ இங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு தான் நான் வரேன். we are having 5 stages. 5 ஸ்டேஜ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்றதுக்கு அவங்களுக்கு 1ல இருந்து 3 நாட்கள் தேவைப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிச்சதுக்கு அப்புறமே நமக்கு எல்லாமே வந்துருமானா இல்லை. ஸோ நம்ம we are going to complete the first stage. It will take 1 to 3 days. முக்கியமா அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த இது வந்து எத்தனை நாளுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தா நவம்பர் 30 வரைக்கும் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நான் டேவிஸ் கிட்ட பேசின வரைக்கும் நவம்பர் 30க்குள்ள எவ்ரி ஒன் ஹேஸ் டு கம்ப்ளீட் ஆல் த 5 ஸ்டேஜஸ். நான் நவம்பர் 30 வரைக்கும் டைம் இருக்கு, நான் நவம்பர் 29ஆம் தேதி போய் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பண்ணிக்கிறேன்னாக்கா தென் யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம். ஏன்னா உங்களுக்கு டைம் இருக்காது. நீங்க இப்ப ஆரம்பிச்சீங்கன்னா நவம்பருக்குள்ள நீங்க 5 ஸ்டேஜ் முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அவர் சொல்றது நவம்பருக்குள்ள முடிச்சிருங்கன்னு தான் சொல்றாரு. இதுல இன்னொரு சந்தேகமும் நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட, சார் நவம்பர் 30 வரைக்கும் அவங்க இதை க்ளோஸ் பண்ணாம வச்சிருக்கேன்னு சொல்றாங்க, அப்ப நவம்பர் 30க்கு அப்புறமா தான் நமக்கு அந்த பழைய பேமெண்ட்லாம் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. அதையும் டேவிஸ் கிட்ட கேட்டேன். இல்ல, இது வந்து ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் போகுது அப்படிங்கிறதுனால ஒருவேளை இவங்க ஒரு 15 டேஸ் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒரு 3 டேஸ் 5 டேஸ் இல்லை ஒரு வாரம் கூட வச்சுக்கோமே. 5 ஸ்டேஜ்னாக்கா 5 வாரம். 5 வாரம் நீங்க ப்ராம்ப்டா முடிச்சிட்டீங்கன்னாக்கா 6வது வாரத்துல இருந்து உங்களுக்கு பேஸ் பை பேஸ் உங்களுக்கு பேமெண்ட் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேமெண்ட்டும் கூட உங்களுக்கு பல்கா ஒரே டைம்ல வராது. இட் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி ஆன் அ பார்ட் பை பார்ட் பேசிஸ். அது எங்க சார் இருக்கு? இந்த அப்படியே நம்ம கீழே வருவோம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் இதுல இந்த query மை லீகல் ரைட்ஸ் அப்படிங்கிற இந்த இடத்துல தான் நாம நம்மளுடைய பிட்னஸ் பழைய லூப் சி, அப்புறம் நம்ம நோடு ஏதாவது வாங்கியிருந்தோம்னா நோடோடைய டீட்டெயில்ஸு, நம்மளுடைய ரைட்ஸு, இதெல்லாம் இங்கே தான் தெரியும். இங்கே தான் நம்ம அதை கொடுக்க போகிறோம். பட் அது எப்படி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது அது ஓப்பன் பண்ண தான் தெரியும். அது நம்ம வேலட் அட்ரஸ் கேட்க போகிறாங்களா? பட் இட் இஸ் ஆல்ரெடி வேலட் கனெக்டட்னு சொல்லும்போது வேலட் அட்ரஸ் கேட்பதற்கு வாய்ப்பு இல்லை. பட் வேற ஏதாவது கேட்குறாங்களா, அந்த அந்த டிரான்சாக்ஷன் ஐடி நம்பர் இல்லை பிளாக் நம்பர் அதை மாதிரி ஏதாவது கேட்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஐடியா இல்லை. செகண்ட் ஸ்டேஜ் திறக்கட்டும். திறந்த உடனே நம்ம இதே மாதிரி ஒரு ஜூம் வச்சு நம்ம அது எப்படி ஃபில்அப் பண்றது அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். 3வது வியூ வெரிஃபிகேஷன் ரிசல்ட் அப்படிங்கிறாங்க. இதை பத்தி எனக்கு இப்போதைக்கு ஐடியா இல்லை. பட் 4வதா சூஸ் காம்பன்சேஷன் பிளானுங்கிறாங்க. பார்த்தீங்களா, இதுல வந்து அவர் டேவிஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க பிட்னஸ் லூப் சில போட்ட அந்த அமௌண்ட் உங்களுக்கு ஸ்டேபிள் காயினா, அதாவது யூஎஸ்டிசி இல்லைன்னா யூஎஸ்டிடியா வேணுமா, இல்ல எம்இஎக்ஸ் காயினா வாங்கிக்க போறீங்களா அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அது நம்ம அந்த டைம்ல பாத்துக்குவோம். காயின் ரேட் அதிகமா இருந்தா காயின் வாங்கிக்குவோம், இல்ல நமக்கு ஸ்டேபிள் காயினே வாங்கி வச்சுக்கோன்னா யூஎஸ்டிசி கூட வாங்கிக்கலாம். ஸோ கடைசி ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ரிலீசிங் ப்ராசஸ். இதுதான் இங்க சொல்லியிருக்காங்க பேஸ் ரிலீஸ் அப்படின்ட்டு. பேஸ் ரிலீஸ்னா இப்ப என்கிட்ட வந்து ஒரு $1000 உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா 2 ஆர்டர் வச்சிருக்கேன், 500 2 ஆர்டர் இருக்குன்னா
ப்ராபபிளி ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க, ஒரு ஆர்டர் ஹோல்டு பண்ணுவாங்க, அது கொஞ்சம் டைம் கழிச்சு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் தான் அவங்க சொல்றதா எனக்கு தோணுது. பட் இதெல்லாம் வந்து இல்யூஷன்ல பேச வேண்டாம், ரியாலிட்டியில பேசுவோம். இப்போதைக்கு இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி வந்து நம்ம இந்த ஸ்டேஜ் ஒன்னை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். வேற ஏதாவது நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய இந்த பிரசங்கம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் கேள்வி பதிலுக்கு வருவோம். சொல்லணும்னாக்கா ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். நமக்கு மேரா எக்ஸ் லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய பழைய பிட்னஸ் லூப் அண்ட் லூப் சி அப்படின்னு ஒரு வேலெட் வச்சிருக்கோம். அந்த வேலெட்ல தான் நம்ம பணத்தை போட்டிருக்கோம். அதுதான் இப்போ பிளாக் ஆகி நிற்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த அமௌண்ட்டை, அந்த வேலெட்டோடைய என்டையர் அமௌண்ட்டையும் மேரா எக்ஸ்ல டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு ஒரு 2 months ஆச்சு. அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணது சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு ஒரு வேலிடேஷன் சொல்லிட்டு ஒரு 45 days எடுத்துக்கிட்டாங்க. இப்போ எல்லா வேலிடேஷனும் முடிஞ்சிட்டு ரைட் ரெஜிஸ்ட்ரி அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை ஓபன் பண்ணியிருக்காங்க. இதுல 5 நிலைகள்ல நாம சில டேட்டாஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கேட்டிருக்கிறது பர்சனல் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம கொடுக்குறோம். அதுல என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா மொத்தம் 4 விதமான முக்கிய டேட்டாஸ் கேட்டிருக்காங்க. நம்பர் 1 ஃபோன் நம்பர், 2வது இமெயில் ஐடி, 3வது டெலகிராம் யூசர் நேம், 4வது வாட்ஸ்அப் நம்பர். டெலகிராம் ஐடி அப்படின்னா டெலகிராம் இல்லாதவங்க டெலகிராம் ஐடியோட இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பரை திருப்பி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரீசெண்டாக வந்திருக்கிற அப்டேஷன். ஸோ இதை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நீங்க முடிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 1 to 3 days ஆகும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டேஜ் அதுக்கப்புறம் தான் அன்லாக் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நீங்க கேட்ட அந்த கோர்வையான சம்மேஷன்.